எப்போவுமே ரோஸ் மில்க் ஒரே மாதிரி செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுக்கு ஒரு பேனில் 1 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு 1/2 கப் அளவு சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கரைஞ்சதும் ஒரு 10 கிராம் அளவு அகர் அகர் ஆட் பண்ணி ஜெல்லி கன்சிஸ்டன்சிக்கு அதை காய்ச்சி எடுத்துக்கணும். அதில் கொஞ்சமாக ரோஸ் மில்க் எசன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற விட்டுடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் தேவையான அளவு பால், சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 4 ட்ராப் அளவு மட்டும் ரோஸ் மில்க் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே நம்ம செஞ்சு வச்ச இந்த ரோஸ் மில்க் ஜெல்லியும் அதில் ஆட் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறமா சர்வ் பண்ணும்போது கொஞ்சமாக 2 ஐஸ் க்யூப்ஸ் அதில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்ச இந்த ரோஸ் மில்க் ஜெல்லியும் அதில் ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா இந்த ரோஸ் மில்க் நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணி கொடுத்தீங்கன்னா டேஸ்ட்டு சும்மா ஜம்முன்னு இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.